இதோ நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் பெருமைப்படுத்த விரும்புகிற கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கேட்போமா? 112 சங்கீதம் 6 வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அன்பானவர்களே, அசைக்கப்படாதிருப்பான், நித்திய கீர்த்தி உள்ளவனாயிருப்பான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, என்றைக்கு இயேசுவின் வார்த்தையை மனதார நம்புறீங்களோ, நீ நீதிமான்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம், அசைக்கப்படாதிருப்பான். இந்த முழு உலகமே பொருளாதாரத்தினால அசைக்கப்பட்ட நேரத்திலும் கூட கொரோனா என்கிற வியாதினாலே அல்லது கொடிய வைரஸ்னாலே இன்னும் தாக்கி அது மனுக்குலத்தை அது அசைத்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் கூட அவன் அசைக்கப்படாதிருப்பான். உண்மையாக கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றிலிருந்து உங்களை உங்கள் குடும்பத்தின் ஸ்திரமாய் திடமாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த பட்ட மனுஷன் அந்த நீதிமானை தேவனை சேராராம் கீர்த்தி உள்ளவனாய் மாற்றுவார், அதாவது பெருமைப்படுத்துவார், உங்களை வளரச் செய்வார். உங்கள் கீர்த்தி தாவீதினுடைய பெயரை அவரே பெருக பண்ணினார். அவன் கீர்த்தியை எங்கும் அவரே புகழை பரவச் செய்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் வாய்க்க பண்ணி நன்மையினாலே ஆசீர்வதிப்பார். இதில் சந்தேகம் வேண்டாம். இந்த நன்மையை பெற்றிட இன்னும் தேவ பலத்தினால் நாம் உறுதியாக நிற்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, அசைக்கப்படாதிருப்பான் என்று சொன்னீர். பலவீனத்தினாலே, வியாதினாலே அல்லது அவன் நம்பிக்கையினால பல வகையில் தீமையாலே சத்ருவாலே அசைக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடான காரியங்களை மாற்றி போடும். இந்த வார்த்தைப்படியே ஒவ்வொருக்கும் வேண்டிய நிம்மதி சமாதானத்தை தாரும். ஆசீர்வதியும் அப்பா. நீதிமான் கீர்த்தி உள்ளவன்றபடி அவனை நீ பெருக பண்ண வல்லவராய்க்கிறீ. தயவு பண்ணும் அப்பா. பேச்சிலே மட்டுமல்ல, செயல நீதிமான்களாய் காண்பிக்கிற கிருபை ஒவ்வொருக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிறவங்க அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.